கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பண்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்பராக இருக்கிறார். மீட்டு கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Jesus the redeeming one. Jesus the redeeming one. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் பிரியமானவர்களே. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம இங்க இருக்கிற அனைவருக்குமே இந்த காரியம் நமக்கு தெரிந்ததாக இருக்கிறது. மீட்டு கொள்ளுவதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். For the Son of Man came to seek and to save the lost. பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் அவர் தேடி நம்மை மீட்டு கொண்டார். அந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கையில இது இருக்கிறது பிரியமானவர்களே. நம்ம ஒரு காலத்துல நம்ம பாவத்துல இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம பாவத்தை விரும்பி இருந்தோம். சேற்றில இருந்தோம். நம்ம கரை படிந்து இருந்தோம். ஆனாலும் கூட தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்டு கொள்ளுவதற்காக அவர் வந்தார். அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேடி ரட்சித்து கொண்டார். அந்த அனுபவத்தோடு கூட நம்ம அநேகர் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? தைரியமா நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை தேடி என்னை தேடி வந்தார், என்னை அவர் பாவத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நம்ம தைரியமாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே. இந்த காரியம் முக்கியமாக சகேயுனுடைய வீட்டில நடந்தது. இந்த பகுதி லூக்கா 19 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை தேடி அவனுடைய வீட்டிற்கு வந்தார். அவன் வீட்டிற்கு வந்த பொழுது சகேயுவும் அதை புரிந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு 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 பாவ மன்னிப்பு அந்த இடத்துல நடக்கிறது. அந்த இடத்துல அந்த அந்த அறிக்கை செய்கிறதை, சகேயு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ரட்சிப்பு நடக்கிறது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை பார்த்து அநேகர் முறுமுறுக்கிறார்கள். சுற்றி இருந்தவர்கள் அதை பார்த்து முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் ஆண்டவர் இந்த அற்புதமான வசனத்தை அவர் சொல்லுகிறார். நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர் உலகத்திற்கு வந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில அந்த நோக்கம் நிறைவேறிற்று. என்னுடைய வாழ்க்கையில அந்த நோக்கம் நிறைவேறிற்று பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம பல நேரங்களில நம்முடைய சொந்த காரியத்திற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த தேவைகளுக்காக நம்மளுடைய நகைகளை நம்ம பேங்க்ல வச்சிடறோம் இல்லைங்களா? அடகு வச்சிடறோம். அதை மீட்டு கொள்ளுவதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பணத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொள்ளுகிறோம். அடகு வைத்த அந்த பொருளை பணத்தை கொடுத்து நம்ம திரும்ப பெறுகிறோம் இல்லைங்களா? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒரு 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 காரியத்துல நம்ம பாவத்துல நம்ம சிக்கி இருந்தோம். ஆனாலும் கூட அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு அவர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல நாம் இப்படியாக பார்க்கிறோம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மீட்டு கொள்ளுவதற்கு, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுவதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த காரியம் இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. நம்மை நேசிக்கிறவர்களாலும் கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நம்மை இந்த உலகத்துல நேசிக்கிறவர்கள் கிடையவே கிடையாது. அவங்களுடைய அன்பை செலுத்தலாம், அவர்களுடைய நேரத்தை கொடுக்கலாம், அவங்களுடைய அன்பை கொடுக்கலாம், அவர்களுடைய பணத்தை கொடுக்கலாம், அவங்களுடைய தாளந்துகளை கொடுக்கலாம், எது வேணாலும் மனிதர்கள் கொடுக்கலாம். ஆனால் தங்களுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ஒரு காரியத்திலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தேவன் மாத்திரம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த காரியத்தையும் அவர் செய்தார். நம்மை தேடி வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். இதை நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த காலை வேளையில நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இதை நான் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் இதை யோசித்து பார்க்கும் பொழுது, நம்மை நேசிப்பதற்கு, உண்மையாய் ஆழமாய் நம்மை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அதை நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. மனதுல எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு பாரம், ஒரு அழுத்தம் இருந்தாலும் கூட, ஐயோ நம்மளை யாரும் உண்மையா நேசிக்கலையே, நம்ம சுற்றி இருக்கிற அநேகர் நம்மை வந்து புறம்பே நம்ம பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்களே, யாருமே உண்மையா நம்மள நேசிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரம் ரொம்ப நம்ம ஒரு மாதிரி கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது, இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஆறுதலை கொடுக்கும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு ஆழமானது, அவருடைய அன்பு விசேஷித்தமானது, அவருடைய அன்பு ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொள்ளுகிற ஒரு அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம் அதை ஒரு விசை கூட மறுபடியுமாக மீட்கப்பட்ட நாம், கழுவப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஒரு விசை கூட அதை நாம் உணர்ந்து கொள்வோமா? மறுபடியுமாக நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய சிந்தையில நாம் சொல்லிக் கொள்வோமா? பிரியமானவர்களே, அப்பதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நமக்கு தேவையான ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்திற்கும் சிந்தைக்கும் தேவையான ஒரு பலன் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்மை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டு, ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த உணர்வு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் நம்ம இந்த இந்த பரிசுத்த தேவனை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்முடைய நாம் மீட்டு கொண்டவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்?
ஒரு காலத்துல நம்ம பாவத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் மீட்டு கொண்டவர்களாகிய நாம், பிரித்தெடுத்தவர்களாகிய நாம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நம்ம நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நம்ம நம்ம புதுப்பிக்கப்பட்ட நாம், கழுவப்பட்டவர்களாகிய நாம், மீட்டு கொண்டவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், புது சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம். அதனால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும். வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவருக்குள் நாம் இருக்கிற பொழுது எல்லா காரியங்களும் புதிதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பார்வை புதிதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் புதிதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்ணோட்டம், நம்ம பல காரியங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்ம எந்த கண்ணோட்டத்துல நம்ம அதை காரியங்களில பார்க்கிறோம், அது புதிதா இருக்க வேண்டும். நமக்கு கடவுளுடைய காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய கண்ணோட்டத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறோமா என்று சொல்லி இருக்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகள் புதிதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய செயல்கள் புதிதாக இருக்க வேண்டும். அல்லது இன்னும் பழைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பேசி கொண்டிருந்தோமோ, எப்படி காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோமோ, எப்படி காரியங்களை செய்து கொண்டிருந்தோமோ, அதே போல நாம் இன்னமும் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், அப்பொழுது நமக்கு மீட்பு அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் பழைய காரியங்களில இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சில நேரம் அது கவலையாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். அல்லது பல நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் நம்ம காணப்படலாம். இந்த கவலையின் நிமித்தமாக, நமக்கு பதட்டத்தின் நிமித்தமாக, அல்லது இந்த மனசோர்வின் நிமித்தமாக நம்ம பல காரியங்களில நாம் விழுந்து விடலாம். உலகத்துல நம்ம அந்த நிம்மதியை தேடி நம்ம ஓடலாம். அல்லது உறவினர்கள் மத்தியில அந்த நிம்மதியை தேடி ஓடலாம். அல்லது நம்மளுடைய சுயத்தை தேடி நம்ம ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த ஒரு காரியத்துல நமக்கு மீட்பு அவசியமாக இருக்கிறது? இன்னும் நம்ம ஏதாவது பாவ பிடியில நம்ம இன்னும் சிக்கி கொண்டு இருக்கிறோமா? கவலை என்கிற ஒரு பாவத்துல சிக்கி கொண்டு இருக்கிறோமா? அல்லது அவநம்பிக்கை என்கிற ஒரு காரியத்துல நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோமா? அல்லது நம்மளுடைய குடும்பத்துல இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் மீட்புக்காக காத்திருக்கிறார்களா? அவர்களுக்கு நாம் ஜெபித்து நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? எந்த ஒரு காரியத்துல நமக்கு இந்த நாளில, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியில நமக்கு மீட்பு அவசியமாக இருக்கிறது? சரீர சோர்வுகளாக இருக்கலாம், சரீர பலவீனங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவீனத்தை என்னிடத்துல கொண்டு வா, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவதற்கு வல்லவராக இருக்கிறேன். அல்லது பாவ பழக்கத்திலிருந்து நம்ம சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அந்த பாவ பழக்கத்தை நீ விட்டு வெளியே வான்னு சொல்றாரா? ஆனாலும் கூட அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நாம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அதை விட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனாலும் விடுவதற்கு நம்ம அதற்கு முயற்சிக்கிறோம். ஆனாலும்
தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை என்னிடத்துல கொண்டு வா, உன்னுடைய உன்னுடைய இயலாமையை என்னிடத்துல கொண்டு வா, நான் மீட்டுக் கொள்ளுவதற்கு வல்லவராக இருக்கிறேன். He is able. அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மீட்டுக் கொள்ளுவதற்கு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்துல ஆண்டவருடைய அந்த தொடுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லுவார்கள், ரிடீமிங் டச். அவருடைய தொடுதல், அவர் நம்மை தொடுகிற பொழுது, நம்முடைய வேதனைகளை தொடும் பொழுது, நம்முடைய பாவத்தை தொடும் பொழுது, அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. பிரியமானவர்களே, அதை விசுவாசிக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய சுமையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய இயலாமையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாரமாக இருக்கலாம், அவரிடத்துல நாம் அதை எடுத்து செல்லும் பொழுது, அவர் அதை தொடுகிற பொழுது, அவர் நம்மை தொட்டு அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிற பொழுது, நிச்சயமாக அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். சகேயு வீட்டிலே அந்த நாளிலே அற்புதம் நடந்தது. அதை பார்த்த அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் அவரை போல வாழ்வதற்காக தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய சாயலையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கிற நம்முடைய பாவ பிடிகள் நம்மை விட்டு விலக வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறோம், இந்த காலை வேளையில நம்ம வீட்டுல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வெளி உலகத்தை பார்க்க போகிறோம். உலகத்திற்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்காதவர்களாக, ஆண்டவருடைய மீட்பை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில நாம் செல்லுகிற பொழுது இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவர்களாக, ஆண்டவருடைய மீட்பை ருசித்து பார்த்தவர்களாக, ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்துக்கு நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக நம் மூலமாக ஆண்டவர் அநேகரை மீட்க முடியும். நம்மை அதாவது நம்மை ஒரு பாத்திரமாக அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த மீட்பிற்கான அந்த மீட்பின் காரியம் நடக்குது இல்லைங்களா? அதுல ஒரு டூலாக, ஒரு பாத்திரமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். அதற்கு நம்ம இந்த காலை வேளையில, இந்த நாளில நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது நாமளே நம்ம இன்னும் சிக்கி தவித்து கொண்டு இன்னும் நம்ம அந்த போராட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கென்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். யாருக்கோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை கொடுப்பதற்காக நம்மை ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய காரியத்திலிருந்து நம்ம பழக்கத்திலிருந்து நம்மளுடைய பிடியிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம மீட்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்மை கொண்டு ஆண்டவர் மற்றவர்களை மீட்க முடியும் இல்லையா? நம் மூலமாக ஆண்டவர் அநேகரை தொட முடியும். இந்த நாளிலே அநேகரை தொட முடியும், அநேகரை மீட்க முடியும். யாராவது ஒருவரையாவது இந்த நாளிலே
ஆண்டவர் நம் மூலமாக தொட முடியும் பிரியமானவர்களே. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே, இன்னும் ஏதோ ஒரு காரியத்துல நான் இன்னும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கலாம். அல்லது நம்ம மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாளில என்னை பயன்படுத்தும். யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் அந்த மீட்பின் காரியத்துல நானும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டுக் கொள்வதற்காக வந்தீர். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்த நோக்கம் நிறைவேறிற்று, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஒரு சில சோதனையினால, ஒரு சில பிரச்சனைகளினால நாங்கள் பாவத்துல விழுந்து விடுகிறோம். அதிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் மனமிறங்கி எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக, தொடப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில நாங்கள் இந்த உலகத்திற்கு செல்லும் பொழுது எங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நாளிலே எங்களை நாங்களே விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசிர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு நீங்க ஆசிர்வதிங்க. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.